வாழ்க வளமுடன். சத்தியசீலன் பரமத்திவேலூரிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். உடன்பிறப்பு மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை கூற ஜோதிடத்தில் விதி உள்ளதா? விளக்கவும். ஜோதிடத்தில் விதி இருக்கிறது, ஆனால் அது தற்கால நடைமுறைக்கு ஒத்து வராததாக உள்ளது. நாம் கூறும் கணக்கீடுகள் தவறுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இந்த நவீன யுகத்தில். ஜோதிட விளக்கங்கள் என்ன சொல்லுகின்றது? 5ஆம் இடத்து அதிபதியையும் வைத்துக்கொண்டு அவருடன் எத்தனை கிரகங்கள் இணைந்திருக்கிறதோ அல்லது அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டிலே அதிபதியோடு சேர்த்தும் அவரையும் இணைத்தும் கணக்கீடுகள் செய்யலாம் என்று பிள்ளைகளை பற்றியும், 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை கொண்டு மூத்த சகோதரம் இளைய சகோதரத்தை செவ்வாயை துணை கொண்டு நிர்ணயம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட தற்காலத்திலே அது ஒத்து வரக்கூடியதாக இல்லை. அஷ்டவர்க்கத்திலும் கூட கணக்கீடுகள் இருக்கின்றது. 3ஆம் இடத்திற்கு எத்தனை பரல்கள், 11ஆம் இடத்திற்கு எத்தனை பரல்கள் என்று கவனித்து அதிலே சுபர் பாபர் நண்பர் என்பதை கொண்டு மூத்த சகோதரன் இளைய சகோதரத்தை பற்றி சொல்லலாம். 5ஆம் இட பரல்களை கொண்டு அதேபோல் அந்த சுபத்துவ பாபத்துவத்தை பொறுத்து எண்ணிக்கையை சொல்லலாம் என்று சொன்னாலும் நடைமுறைக்கு அது ஒத்து வரவில்லை. ஏன் ஒத்து வரவில்லை என்று பார்த்தோமானால், இப்பொழுது தற்காலத்திலே அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள எவரும் விரும்பவில்லை. கணக்கீடுகள் என்ன சொல்லுகின்றது என்றால், கரு உற்பத்தியை பற்றி மட்டும்தான் சொல்லுகின்றது, ஜனனத்தை பற்றி குறிப்பிடுவதில்லை. இத்தனை கரு உற்பத்தி ஆகும். சரி, அந்த கரு ஜனனமாகி உருவாகி ஜனனமாகுமா என்ற கேள்விக்கு இப்பொழுது கருவிலேயே அழிக்கப்பட்டு விடுகின்றது நிறைய. ஒன்றே போதும் என்று நிறுத்திக் கொள்வதற்காக கருக்கலைப்பு செய்து கொள்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய கணக்கீடு அங்கே தவறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே சரியாக உடன்பிறப்புகளையும் குழந்தைகளை பற்றியும் சொல்வதற்கு தற்போதைய நிலை இடம் தரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நான் சொல்லுவேன், என்னால் முடியும் என்று சொல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள், எதை வைத்து சொல்லுகின்றார்கள் என்பதை பற்றி என்னுடைய ஜோதிடமும் நடைமுறை வாழ்க்கையும் என்கின்ற புத்தகத்திலே விவரமாக கொடுத்துள்ளேன். எனவே அதை பற்றி இந்த பதிவில் விளக்க முடியாது. அது மிக நீண்ட விளக்கமாக வரும். அது எப்படி அவர்கள் நிர்ணயம் பண்ணி செய்கின்றார்கள் என்பதை பற்றி அந்த ஜோதிடமும் நடைமுறை வாழ்க்கையும் என்கின்ற புத்தகத்திலே தெளிவாக கொடுத்திருக்கின்றேன். இருப்பினும் ஒரு சிறு கருத்தை மட்டும் நான் இங்கு பதிவு செய்கின்றேன். நாம் என்னதான் கணக்கீடுகள் செய்தாலும் அந்த கணக்கீடுகள் தவறிவிடுகின்றனவே, என்ன செய்வது என்ற கேள்வி எழத்தான் செய்யும். என்னுடைய குருநாதர் PS ஐயர் அவர்களிடம் நான் கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே பதில் சொல்லுவார். இதற்கு பதில் சொல்ல வேண்டியது நாமல்லப்பா, இது நிர்ணயம் செய்கிறது பிரம்மதேவன், அவங்ககிட்ட தான் கேட்கணும். இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் சில விதிகள் இருக்குது,
இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த விதிகளின்படி நடக்குதா அப்படின்னா நடக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறத மட்டும்தான் இவங்க கணக்கு வச்சுக்கிட்டு கேட்குறாங்க. ஆனால் வெளியில் இருக்கிறத பற்றி யாருமே கண்டுக்கிறதில்ல அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். ஏனென்றால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த தவறின் மூலமாக கருத்தரித்து பிள்ளை பிறக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதை வராகமிகிரர் தன்னுடைய பிருகத் ஜாதகத்திலே ஜாரபுத்திரன் என்று சொல்கின்றார். அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவன் அல்லாமல் வேறு ஒருவர் மூலமாக குழந்தை பெற்றால் அந்த குழந்தைக்கு ஜாரபுத்திரன் என்று பெயர். அந்த ஜாதபுத்திரத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பிருகத் ஜாதகத்திலே விளக்கமாக இருக்கிறது. அதனுடைய தமிழாக்கத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். பிருகத் ஜாதகத்தை பற்றிய எளிமையாக தமிழிலே விளக்கி எழுதியுள்ளேன். அதை படித்தீர்கள் என்றால் அந்த ஜாரபுத்திர விவரம் தெளிவாக தெரியும். அப்பொழுது இந்த ஜாரபுத்திரர்கள் இப்பொழுது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே நாம் போடும் கணக்கீடுகள் கரு எத்தனை உற்பத்தியானது, இவனுடைய விந்துக்கு எத்தனை கரு, சரி எத்தனை ஜனனமாயிற்று, வீட்டிலே எத்தனை ஜனனமாயிற்று, வெளியிலே எத்தனை ஜனனமாயிற்று, யார் கண்டுபிடிப்பது? தவறு செய்தவன் ஒத்துக்கொள்வானா? ஐயா உனக்கு 2 வெறியில் இருக்குதுயான்னு சொல்லி பாருங்க, அடிக்க வந்துடுவான், உதைப்பான், கண்டிப்பாக உதைப்பான். சொல்ல முடியுமா? அல்லது ஒரு பொம்பளை கிட்ட போய் அம்மா உங்கள் அப்பா உன் புருஷன் இல்லாமல் வேற ஒருத்தருக்கிட்ட புள்ள பத்திருக்கேன்னு சொல்லி என்ன விட்டுருமா அந்த பொம்பளை ஒன்று? சொல்லி பார்க்கலாம், முடியாது. ஏனென்றால் அதுவும் பிரம்ம ரகசியமே. பிரம்ம ரகசியம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே அங்கங்கு உள்ளே வந்து தான் தீரும். நாம் சொல்லுவதெல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டது தான். ஆகவே இந்த உடன்பிறப்புகள் குழந்தைகளை பற்றி சரியாக சொல்வது என்பது இயலாது. இந்த காலத்தில் நவீன காலத்திலே கருத்தடைகள் எல்லாம் சரளமாக ஏற்பட்டுவிட்ட காரணத்திலே, கள்ள தொடர்புகள் ஏராளமாக ஏற்பட்டுவிட்ட காரணத்தினாலே அதை பற்றி துல்லியமாக சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சிலர் எப்படி சொல்லுகின்றார்களே என்றால், அதை எப்படி சொல்லுகின்றார்கள் என்பதைத்தான் அந்த புத்தகத்திலே தெளிவாக கொடுத்திருக்கின்றேன். அதை இங்கு சொல்லுவதற்கு என்பது நிறைய நேரம் இழுக்கும். அது அந்த அளவுக்கு வேண்டாம். ஆகையினால் ஜோதிடமும் நடைமுறை வாழ்க்கையும் என்ற புத்தகத்திலே இந்த விஷயத்தை எப்படி கையாளுகின்றார்கள் ஜோதிடர்கள் என்பதை பற்றி விளக்கியுள்ளேன். அதை முடிந்தால் வாங்கி படியுங்கள். வணக்கம்.